நீட் விலக்கு மசோதா இப்போ என்ன நிலையில் இருக்கு? நீட் விலக்கு மசோதா குறித்து சட்டமன்றத்திலே நம்முடைய மசோதா நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் அதை உள்துறைக்கு அனுப்பி வைத்து விளக்கம் கேட்டிருக்கின்றார். உள்துறை அதை அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் அதை போல ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பி அவர்களுடைய விளக்கங்களை கேட்டு அது அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தமிழக அரசுக்கு கடிதங்களை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்முடைய மனுவிலே நம்முடைய மசோதாவிலே இருக்கின்றது. இருந்தாலும் தனித்தனியாக கேட்ட காரணத்தால் அதற்கான பதில்களை நாம் தந்திருக்கின்றோம். இதுவரை 4 முறை நம்ம ஒன்றிய அரசிடமிருந்து தமிழக அரசுக்கு இதற்கான கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பதில்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கத்தின் மூலமாக விளக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா அவங்க கேட்ட விளக்கங்களுக்கெல்லாம் நம்ம தகுந்த விளக்கங்களை தந்திருக்கிறோம். ஏன் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேண்டும் என்பதற்கான காரணங்களை நாம் தந்திருக்கின்றோம். அதற்கான முன்னுதாரணங்களையும் எடுத்து சொல்லி இருக்கின்றோம். எனவே நம்முடைய மசோதாவிலும் அதை தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். பார்க்கிற போதெல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் எழுதுகிற கடிதங்களிலேயும் அதை வலியுறுத்தி வருகின்றார். எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு தர வேண்டிய சூழ்நிலை ஒன்றிய அரசுக்கு ஏற்படும் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். ஒன்றிய அரசு கேட்டுள்ள கேள்விகளிலே முதலாவது கேள்வி, நீட் தேர்வை இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. ஏன் நீங்கள் மட்டும் நீட்டுக்கு விலக்கு கேட்கிறீர்கள்? அதற்கான காரணம் என்ன? அதனால் கல்வியினுடைய தரம் குறைந்துவிடும். நீட் மூலமாக மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டால் அந்த தரம் உயர்ந்ததாக இருக்கும். எனவே நீட்டுக்கு விலக்கு கேட்பதற்கு அது காரணம் என்ன என்பதை அவர்கள் எங்களிடத்திலே விளக்கமாக கேட்டார்கள். அதற்கு தமிழக அரசின் சார்பில் சரியான பதிலை தந்திருக்கின்றோம். இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலே நீட் இல்லாத காலத்திலேயே படித்து இந்தியாவிலேயே தலை சிறந்த மருத்துவர்களை தந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த நீட்டினாலே பாதிக்கப்படுவது கிராமப்புற மாணவர்கள். ஏனென்று சொன்னால் நகர்ப்புற பகுதியில் இருக்கின்றவர்கள் கோச்சிங் சென்டர் போன்றவர்களுக்கு சென்று படித்து விடுவார்கள். ஏழை எளிய மாணவர்கள் அந்த கோச்சிங் சென்டருக்கு சென்று படிக்கின்ற வாய்ப்பை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். எனவே சாதாரணமான மாணவன் சாதாரணமான பள்ளியிலே படித்துவிட்டு வருபவன் கூட தன்னுடைய +2 மதிப்பெண்ணை வைத்து அவன் MBBSல் சேர்ந்து சிறந்த டாக்டராக வர முடியும் என்பதற்கான உதாரணங்கள் நிறைய உள்ளன. எனவே இதற்காக நீட் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுத்தான் ஒரு மாணவன் மருத்துவராக வர வேண்டும் என்பதில்லை. நீட் தேர்வு இல்லாமலேயே அவர்கள் மருத்துவர்களாக வருவதற்கான வசதி உண்டு. எனவே நீட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும். அதில் இதிலே பயனடைகின்றவர்கள் கோச்சிங் சென்டர்களை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு இதில் பயன் கிடையாது. அதுவும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட் என்பது தேவையில்லாத ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய தரம் கல்வித்தரம் உயர்ந்த தரம்தான். இங்கே இந்த கல்வித்தரத்தில் படித்துவிட்டு தான் இந்தியாவினுடைய தலைசிறந்த மாணவர்கள் தலைசிறந்த பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே வேண்டாம் என்பது எங்களுடைய முதலாவது ஒன்று. ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது நீட்டுக்காக. அந்த நீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிற சட்டத்துக்கு முரண்பாடாக உங்களுடைய சட்டம் உள்ளது என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது முரண்பாடு என்பதாலே தான் நாங்கள் சட்டம் இயற்றி இருக்கிறோம். அந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். எனவேதான் அந்த சட்டத்துக்கு முரண்பாடுகளை நாங்கள் களைந்து நீட்டு தேவையில்லை, அந்த சட்டத்திலே முரண்பாடுகள் இருக்கின்றன, தேவையில்லை என்பதை நாங்கள் அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அவர்கள் ஒன்றிய அரசினுடைய சட்டத்தை நீட் சட்டத்துக்கு முரண்பாடுகளாக உங்களுடைய சட்டம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த முரண்பாடுகள் இருக்கின்ற காரணத்தாலே தான் எங்களுக்கு தேவையில்லை. அந்த சட்டங்கள் மூலமாக எங்களுடைய மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படும். எனவே எங்களுடைய நீட் விலக்கு மூலமாகவே சிறந்த மாணவர்களை தமிழகம் மருத்துவ மாணவர்களை தர முடியும். எனவே அந்த சட்டத்துக்கு முரண்பாடாக சட்டம் அல்ல, இது தமிழக மாணவர்களை காப்பாற்றுகிற சட்டம் என்று சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசோட பல திட்டங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளாட்டி அந்த துறைகளுக்கு தரக்கூடிய மானியத்தை நிறுத்துறாங்க. பள்ளிக்கல்வித்துறை PMC மாதிரி. அதற்காக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி செல்ல இருக்கின்றார். தமிழ்நாட்டுக்குரிய மானியங்கள் எங்களுக்கு உரியவை தரப்பட வேண்டும், அது மறுக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. கூடுதலாக தராட்டியும் உள்ளதையாவது தாங்க.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.